ஸோ வெல்கம் டு எலக்ட்ரானிக்ஸ் இன் தமிழ். நான் உங்கள் அனுரஞ்சித். ஸோ இன்னைக்கு செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி செஷனில் நம்ம ஸ்டெப்பர் மோட்டரை எப்படி இன்டர்ஃபேஸ் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு டிராயிங் மிஷின் செய்யலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டிராயிங் ஒரு ஆர்டிஸ்ட் ஒர்க்கு. ஸோ அதை இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டிஸ்ட் இந்த டிராயிங் வரைஞ்சிட்டு இருப்பாங்க. ஸோ உங்களுக்குமே டிராயிங்கில் நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அந்த டிராயிங்கை நம்ம கைட்டு வரைஞ்சிட்டு இருப்போம் இல்லையா? ஸோ எப்பவுமே ஒரு பேப்பர், ஒரு பென், ஒரு பென்சில், தென் கலர் பென்சில், ஸோ இந்த மாதிரி வச்சு நம்ம டிராயிங் வரைஞ்சிட்டு இருப்போம். ஸோ அந்த டிராயிங் ஒர்க்கையும் நம்ம ஒரு மிஷினுக்கு, அதாவது ஒரு ப்ராஜெக்டாக பண்ணலாம். இப்போ இந்த மிஷின் உங்களுக்காக டிராயிங் வரையும் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த ப்ராஜெக்ட். ஸோ இந்த மிஷின் இப்போ கொஞ்சம் ஃபேமஸாக போயிட்டு இருக்கு. அதாவது சிஎன்சி மிஷின் அப்படின்னு கொஞ்சம் ப்ராப்ளமாக போயிட்டு இருக்கு. ஸோ அந்த ப்ராஜெக்டை நம்ம இன்னைக்கு எப்படி பண்ணுறது, அதாவது ஒரு சிமுலேஷனில் எப்படி பார்க்குறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கான ஹார்ட்வேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். எப்படி அப்படின்னா, இந்த ஹார்ட்வேர் நீங்கள் ரொம்ப ப்ரிசிஷனாக செய்யணும். உங்களுக்கு ஒரு 3D பிரிண்டரோ இல்லை ஏதோ இருந்தால் தான் உங்களுக்கு அந்த கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி உங்களோட ஒர்க்குக்கு, அதாவது உங்கள் ப்ராஜெக்ட் தேவையான அளவு நீங்கள் ப்ரிசிஷனாக, அதாவது அக்யூரேட்டாக நீங்கள் செஞ்சால் மட்டும்தான் அந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆகும். ஸோ அதுக்கான ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸ்லாம் என்ன, ஸோ அது எப்படி நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் ஆர்டினோ யூஸ் பண்ணி அப்படின்றதான் நம்ம இந்த செஷனில் பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஒரு முக்கியமான கண்ட்ரோலர் தான் இந்த ஜிஆர்பிஎல் கண்ட்ரோலர். ஸோ இந்த ஜிஆர்பிஎல் கண்ட்ரோலர் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஜி கோட், அதாவது ஒரு வேர்டை இப்போ நீங்கள் ஒரு ஆர்டினோக்கு ஒரு வேர்ட் சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட கம்பைலர், அதாவது உங்களோட கம்பைலர், ஆர்டினோ கம்பைலர் என்ன பண்ணும் அப்படின்னா அதை ஆப்ஜெக்ட் கோடாக மாற்றும். ஸோ அதாவது அசம்பிளி லாங்குவேஜாக மாற்றும் அப்படிம்பாங்க கம்பைலர். ஸோ என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ ஒரு 1 அப்படின்ட்டு நீங்கள் ஒரு வேல்யூ கொடுத்தீங்கன்னா அதோட பைனரியை மட்டும்தான் உங்களோட ஆர்டினோக்கு அது சென்ட் பண்ணும். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, கம்ப்யூட்டரும் சரி, ஆர்டினோவும் சரி, உங்கள் மொபைல் ஃபோனோ இல்லை எதுவாக இருந்தாலும் பைனரி வேல்யூஸ் மட்டும்தான் அந்த கண்ட்ரோலரோ இல்லை அந்த ப்ராசஸரோ ப்ராசஸ் பண்ணும். ஸோ அந்த பைனரி வேல்யூ தான் உங்களோட ஆர்டினோக்கு நம்ம கொடுப்போம். பட் இதே அது ஒரு இமேஜாக இருந்தால் எப்படி போகும் அப்படின்றது தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு இமேஜை எப்படி நீங்கள் ஒரு ஆர்டினோக்கு சொல்ல போகிறீங்க, ஸோ அந்த ஆர்டினோ எப்படி அதை ஒர்க் பண்ண போகுது அப்படின்னா, இமேஜுமே ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக தான் எப்போவுமே எடுக்கும். எப்படி எடுக்கும் அப்படின்னா, அதான் இமேஜ் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இமேஜ் ப்ராசஸிங்கில் அதில் இருக்கக்கூடிய கலர் வேல்யூஸ் வச்சு அது எடுக்கும். ஸோ உங்களோட இமேஜோட குவாலிட்டி ஏன் இப்போ ஒரு 32 MP கேமரா ஒரு சாதாரண செல்ஃபோன்லேயோ எடுத்தோம்னா அதோட கிளாரிட்டிக்கும், ஒரு கம்பெனி ஃபோனில் எடுத்தோம்னா அதோட கிளாரிட்டிக்கும், தென் ஐஃபோனில் எடுத்தோம்னா அதோட கிளாரிட்டிக்கும் ஏன் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட இமேஜ் ப்ராசஸிங் தான். ஸோ பிக்சல் அப்படிம்பாங்க இல்லையா? இப்போ இந்த நம்மளோட கம்ப்யூட்டரில் தெரியக்கூடிய இந்த இமேஜை ப்ராசஸ் பண்ணும்போது என்ன பண்ணும் அப்படின்னா, ரேண்டமாக கொஞ்சம் இடத்துல உங்களுக்கு பிக்சர்ஸ் எடுக்கும், அதாவது கலர்ஸ் எடுத்து அதை ப்ராசஸ் பண்ணி, ஏன்னா ஃபுல் இமேஜும் அதால் ப்ராசஸ் பண்ண முடியாது. ஸோ ரேண்டமாக ஒரு 10 places 20 placesல அது எடுத்து அதை ப்ராசஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமான இடத்துல அது வேல்யூஸ் இருக்குதோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட இமேஜ் குவாலிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இமேஜை அப்படி ஜி கோடாக மாற்ற போகிறோம். ஸோ ஜி கோட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்களோட மிஷினுக்கு புரிகிற மாதிரி ஒரு லாங்குவேஜில் எப்படியெல்லாம் மூவ் பண்ணணுன்ற கோடாக மாற்ற போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா 2 கோட்ஸ் இருக்கும், ஜி கோட், எம் கோட் அப்படின்னு இருக்கும். ஸோ ஜி கோடோட வேல்யூஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, எப்படி மூவ் பண்ணணும் ஒரு டிவைஸை, அதாவது இப்போ ஸ்டெப்பர் மோட்டர் எந்த ஆங்கிள் இருக்கணும், செர்வோ மோட்டர் எந்த ஆங்கிள் இருக்கணும் அப்படின்ற மூவ்மெண்ட்ஸ் பற்றி சொல்கிறது தான் ஜி கோட். எம் கோட் அப்படின்னா என்ன அப்படின்னா, எந்த வேல்யூஸ்லாம் வருது அப்படின்றத ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி உங்களோட டிவைஸ்க்கு கொடுக்கும். ஸோ அதுதான் எம் கோட். ஸோ அதில் யூஸ் பண்ணுற கண்ட்ரோலர் தான் இப்போ நம்ம பார்க்குறோம். இதுதான் ஜிஆர்பிஎல் கண்ட்ரோலர். ஸோ இந்த ஜிஆர்பிஎல் கண்ட்ரோலரோட ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஆர்டினோலேருந்து வரக்கூடிய ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸை இது என்ன பண்ணும் அப்படின்னா ஜி கோடாக மாற்றும். அதாவது ஜி கோடு உங்களோட கம்ப்யூட்டர் ஜி கோடா ஆர்டினோ கொடுக்கும். ஆர்டினோ 0 and 1 தான் வாங்கிக்கும். ஸோ அந்த ஜீரோஸ் அண்ட் 1 மறுபடியும் இது ஜி கோடாவே மாற்றி ஸ்டெப்பர் மோட்டருக்கு சிக்னல் கொடுக்கும். ஸோ அதுதான் இந்த ஜிஆர்பிஎல் கண்ட்ரோலரோட ஒர்க்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேலே கொஞ்சம் பின்ஸ் இருக்கும், தென் கீழே கொஞ்சம் பின்ஸ் இருக்கும். ஸோ அந்த சால்ட் பின் மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டினோ யூனோல ஃபிக்ஸ் ஆகக்கூடிய ஜிஆர்பிஎல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்டினோ யூனோல இருக்க எல்லா பின்ஸோட நம்பரும் இங்கே இருக்கும். நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ ஏன் அப்படின்னா, நீங்கள் ஆர்டினோ இதை ஃபிக்ஸ் பண்ணிடுவீங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த 4 பிளேஸ் இருக்கு இல்லையா, அந்த 4 கெப்பாசிட்டர் போட்டுருக்காங்க இல்லையா, இந்த இடத்துல தான் உங்களோட ஸ்டெப்பர் மோட்டரை கனெக்ட் பண்ணுவீங்க. ஸோ அதுக்காக ஸ்டெப்பர் மோட்டர் டிரைவர் நீங்கள் மாட்டுவீங்க. ஸ்டெப்பர் மோட்டர் டிரைவர் கனெக்ட் பண்ணிட்டு, ஸோ இங்கேருந்து ஸ்டெப்பர் மோட்டருக்கு கனெக்ஷன் எடுப்பீங்க. தென் RX நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம், 5 வோல்ட் சப்ளை கொடுத்துக்கலாம். தென் நீங்கள் 12 வோல்ட் நீங்கள் சப்ளை உள்ள கொடுக்கணும். 12 36 வோல்ட் வரைக்கும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கான கனெக்ஷன் தான் இது. ஸோ இதை எப்படி ஆர்டினோவில் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா, இதுதான் உங்கள் ஆர்டினோவில் நீங்கள் கனெக்ட் பண்ண போகிற பின்ஸ். எப்படி ஸ்டெப் பல்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், ஜெட் ஆக்சிஸோட ஸ்டெப் பல்ஸு, தென் டைரக்ஷனு என்னென்ன ஆக்சிஸ் எந்தெந்த டைரக்ஷனில் இருக்குது அப்படின்றதுக்கானது, தென் ஸ்டெப்பர் எனேபிள் டிசேபிள், தென் ரீசெல்ட்டு, சைக்கிள் ஸ்டார்ட், கூலண்ட் எனேபிள். கூலண்ட்னா அந்த ஃபேன் தான். ஸோ இது எல்லாமே எப்படி ஒரு ஆர்டினோவில் கனெக்ட் பண்ணுறது எல்லாத்தையும் பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ இது எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு ஹார்ட்வேர் எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியணும். அதுக்காக தான் இந்த ஹார்ட்வேர் பார்த்துருக்கோம். ஸோ நம்ம இந்த செஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஜி கோடை எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம்.
ஸோ அந்த ஜி கோட் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற 2 இமேஜஸ், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ். இது என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் இன்கேஸ் ஒரு டிராயிங் மிஷின் தான் நம்ம பண்ண போகிறோம். அதை வச்சு நீங்கள் ஒரு ப்ராடக்டாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் ஒரு மெஹந்தி மிஷின் வந்து பண்ணலாம். எப்படி அப்படின்னா, ஒருத்தவங்க கையில் ஒரு மெஹந்தி போடுறதுக்கு ஒரு மிஷின் வந்து நீங்கள் பண்ணலாம். ஸோ அதுதான் இந்த ப்ராஜெக்ட்டில் நம்ம ஒரு ப்ராடக்டாக பண்ண போகிறோம். தென் அதுக்கு பேசிக்காக ஒரு இமேஜ் வரைய போகிறோம். ஸோ எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு மினியன் இமேஜ் தான் ஃபர்ஸ்ட் நம்ம வரைய போகிறோம். ஸோ இது எப்படி ஒரு ஜி கோடாக மாற்றுறது, அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஜி கோட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற சாஃப்ட்வேர் தான் இங்க்ஸ்கேப். ஸோ இந்த இங்க்ஸ்கேப் அப்படின்ற சாஃப்ட்வேரில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜி கோடை ஒரு இமேஜ் வச்சு ஈஸியாக ஜென்ரேட் பண்ணிடலாம். ஸோ ஒரு இமேஜை ஜி கோடை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையானது என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட பிட் மேப் ட்ரேஸ், அதாவது ஒரு இமேஜை எப்படி அதில் வரைகிறது அப்படின்ற ட்ரேஸ் தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த மினியனோட இமேஜ் எடுத்துட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் எல்லாமே வந்து பிக்சல் செட்டிங்ஸில் இருக்கும். நீங்கள் வந்து மில்லிமீட்டர் செட்டிங்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் மாற்றணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மில்லிமீட்டர் செட்டிங்ஸ்க்கு நான் மாற்றிட்டேன். இப்போ இந்த இமேஜோட இந்த பாக்ஸ் வந்து சின்னதாக இருக்குது. ஸோ அதனால் இமேஜை நம்ம சின்ன சைஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம மினிமைஸ் பண்ணியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் இதுக்கு ஜூம் வச்சுக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இமேஜை இங்கே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம இந்த மினியன் இமேஜை இந்த பாக்ஸில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. தென் அகைன் கொஞ்சம் ஜூம் வச்சுக்கிடுவோம். ஜூம் வச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட பிட் ட்ரேஸ் வந்து நம்ம எடுக்கணும். ஸோ அதுக்காக இதில் பாத் அப்படின்னு ஒரு இடத்துல ட்ரேஸ் பிட் மேப்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இதை எடுத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ இப்போ ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜ் வந்துருக்கு இல்லையா, ஸோ இதுதான் உங்களோட பிட் ட்ரேஸ். அதாவது இதோட ஒரு டிராயிங்காக நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறதுக்கான கோடு எப்படிலாம் நீங்கள் ட்ரா பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு டயக்ராம். ஸோ இப்போ நமக்கு இந்த ஒரிஜினல் டயக்ராம் வந்து தேவையில்லை. தென் இதை எடுத்து வச்சுட்டு தென் நீங்கள் இதோட ஜி கோடை எப்படி ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா, மேலே வந்து எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு ஒரு இது கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அதில் ஜிஆர்பிஎல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்துருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். கன்வெர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஜி கோட் வந்து ரெடி ஆயிரும். ஸோ நான் இது என்ன நேமில் சேவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, servo001.g code அப்படின்னு நான் சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை எப்படி நம்ம ஒரு டிராயிங்கை கன்வெர்ட் பண்ணுறதுன்றதை இதுக்கு அடுத்த டயக்ராமில் பார்ப்போம். ஸோ இப்போ உங்களோட ஜி கோடை எப்படி ஒரு டிராயிங்காக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்ற ஒரு செக்ஷனுக்குள்ள தான் நம்ம வந்திருக்கோம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் வந்து சிஎம்ஆட்டிக்ஸ் அப்படின்ற ஒரு சிமுலேட்டர். ஸோ இதில் வந்து நம்ம நியூ ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிட்டு ஜி கோட் ஃபைல் செலக்ட் பண்ணுறோம். ஜி கோட் ஃபைல் வந்து எங்கே இருக்கும், நீங்கள் வந்து எங்கேனாலும் சேவ் பண்ணி வச்சுருக்கலாம். டிஃபால்ட்டாக அது வந்து யூசர்ஸில் தான் சேவ் ஆகிருக்கும். ஸோ இப்போ நம்ம அதை எடுக்கிறோம். ஸோ servo001.g code அப்படின்னு இந்த ஃபைல்ஸ் வந்து வந்திருக்கு உங்களுக்கு தெரியும். ஸோ இதை நம்ம வந்து டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதோட ஜி கோட் வந்து உங்களுக்கு இப்போ விசிபிளாக இருக்கும். ஸோ ஒரு இமேஜை நீங்கள் ஒரு டிராயிங்காக கன்வெர்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இவ்வளோ ஜி கோட்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ ஜி கோடில் M5 அப்படின்னா என்ன அர்த்தம்னா பிகின் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். தென் இதிலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் ஒய் ஐஜே. ஐஜே அப்படின்னா இமேஜினரி ஆக்சிஸ். இமேஜினரி ஆக்சிஸ் வந்து இதில் மீன் ஃபார் Z ஆக்சிஸ், அதாவது 2 ஆக்சிஸ் எக்ஸ் ஒய் அப்படின்ற ஆக்சிஸ் இல்லாமல் Z ஆக்சிஸும் உங்களுக்கு வந்து இதில் ஆக்சிஸ் ஆகணும். ஏன் அப்படின்றத நான் இந்த டிராயிங் கம்ப்ளீட் பண்ணும்போது நான் சொல்கிறேன். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஆக்சிஸில் எந்த பொசிஷனில் இருக்கணும், ஒய் ஆக்சிஸில் எந்த பொசிஷனில் இருக்கணும், ஐஜேல எந்தெந்த பொசிஷனில் இருக்கணும் அப்படின்றத உங்களுக்கு வந்து இந்த ஜி கோட் வந்து டிஃபைன் பண்ணும். ஸோ இந்த ஜி கோடை டீகோட் பண்ணி உங்களோட ஆர்டினோ வந்து 0s and 1s எடுத்துக்கிடும். ஸோ அந்த 0s and 1s உங்களோட ஸ்டெப்பர் மோட்டருக்கு ஸ்ட்ரைட்டாக கொடுக்க முடியாதுன்றனால அந்த ஜிஆர்பிஎல் கண்ட்ரோலர்னு ஒரு கண்ட்ரோலர் சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த கண்ட்ரோலருக்கு இது வந்து ஒரு மெசேஜ், அதாவது இந்த மெசேஜை அந்த 0s and 1s ஜிஆர்பிஎல் கொடுத்து ஜிஆர்பிஎல் மறுபடியும் அதை என்கோட் பண்ணி இந்த ஜி ஃபைலாக மாற்றி தென் இதை மறுபடியும் டீகோட் பண்ணி உங்களோட ஸ்டெப்பர் மோட்டருக்கு வந்து அது கொடுக்கும் எப்படி தேவையோ அந்த மாதிரி. ஸோ இப்போ நம்ம இது சிமுலேட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ உங்களோட சிமுலேஷன் வியூ இப்படி தான் இருக்கும். ஒரு மினியன் நம்ம ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இந்த நடுவில் எக்ஸ்ட்ராவாக தேவையில்லாத நிறைய லைன்ஸ் இருக்கு இல்லையா, ஒரு இங்கே ஒரு லைன் இங்கே ஒரு லைன் இந்த மினியன் இமேஜில். ஸோ அந்த லைன்ஸ்க்காக தான் நம்ம வந்து Z ஆக்சிஸ் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா உங்களோட கண்ட்ரோலரால் ஸ்ட்ரைட்டாக அந்த இடத்துக்கு மூவ் பண்ண முடியாத சூழ்நிலை இப்படி ஒரு லைன் போட்டு தான் போகும். ஸோ Z ஆக்சிஸ் இருந்தால் உங்களோட பெண்ணை மேலே வந்து அது இன்க்ரீஸ் பண்ணிடும். ஸோ இப்போ நம்ம அதை எப்படி ட்ரா பண்ணுது அப்படின்னு நம்ம பார்ப்போம்.
ஸோ இப்போ வந்து ஸ்பீடாக ட்ரா பண்ணுது இல்லையா, நீங்கள் வாங்கக்கூடிய ஸ்டெப்பர் மோட்டரோட ஸ்டெப் ஆங்கிளை பொறுத்து தான் இந்த ஸ்பீடு வந்து அமையும். நீங்கள் ஸ்பீடு எவ்வளோ ஸ்பீட் கம்மியாக வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அக்யூரேட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இது சிமுலேஷன்றனால நான் ஸ்பீடாக வச்சிருக்கேன். இன்கேஸ் நீங்கள் ஸ்டெப்பர் மோட்டர் உண்மையான ஸ்டெப்பர் மோட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்பீடை வந்து குறைச்சிக்கிறது ஒரு ரெக்கமெண்டேஷன், அதாவது ஒரு ரெக்கமெண்டபிள் லெவலில் நீங்கள் வச்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து இமேஜோட ப்ரிசிஷன் வந்து நல்லாயிருக்கும், அக்யூரேசி வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து நான் ஸ்பீடு வந்து சிமுலேஷன்றனால ஹையாக வச்சுருக்கேன். ஸோ உங்களோட இமேஜ் வந்து கரெக்டாக ட்ரா ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ப்ராஜெக்ட் நம்ம எதுக்காக பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே வந்து டிராயிங்கில் வந்து ஹையஸ்ட் இமேஜ் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்கும். டிராயிங் நம்ம வந்து அழகாக ட்ரா பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் ஒரு ட்ரையலாக ஒரு இமேஜை எப்படி வரைஞ்சி பார்க்கலாம், அதாவது ஒரு பென்சில் ட்ராக்கு எப்படி ஈஸியாக வரையலாம் அப்படின்றத நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சிமுலேஷன் வீடியோ பற்றி பார்த்துக்கலாம். இல்லை நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்டாகவே பண்ணி நீங்கள் வந்து வைக்கிறனாலும் வச்சுக்கலாம். ஸோ ஒரு டிராயிங் வரையறதுனால ஒரு ப்ராஜெக்ட் வந்து நமக்கு ஒரு இல்லையா. ஸோ டிராயிங் வந்து நம்மளே கையில் வரைஞ்சால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணால் அது வந்து நல்லா இருக்காது. ஸோ அதனால தான் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து மெஹந்தி போடுறதுக்காக. ஸோ மெஹந்தி டிசைன்ஸ் வந்து நம்ம கைட்டு வரைஞ்சிட்டு இருக்க முடியாது, ஏன்னா நம்ம 2 கையிலுமே வந்து ட்ரா பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதுக்கு நம்ம இன்னொருத்தரோட ஹெல்ப் வந்து நம்ம போகணும். ஸோ அப்படி இன்னொருத்தரோட ஹெல்ப் இல்லாமல் நம்மளாவே வரைஞ்சிக்கலாம் அப்படின்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணது தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மினியனோட இமேஜ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மினியன் இமேஜ் இல்லாமல் நம்ம எப்படி இன்னொரு இமேஜ் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ இன்னொரு ஜி கோட் பார்த்தீங்கன்னா மெஹந்தி 0.0004 ஜி கோட், அதாவது இது வந்து மெஹந்தி டிசைன் போடுறதுக்கான ஒரு ஜி கோட். ஸோ இந்த டிசைன் வச்சு நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட், இந்த ப்ராஜெக்ட் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த மெஹந்தி வந்து நிறைய ஷாப்பிங் மால்ஸ்லாம் போனீங்கன்னா அங்கே வந்து ஒரு பர்சன் உட்காந்துருப்பாரு. அதுவும் முக்காச்சு பார்த்தீங்கன்னா அது வந்து தமிழ்நாடு பீப்புளாக இருக்க மாட்டார், அவுட்டர் தென் தமிழ்நாடாக தான் இருப்பார். அவர் வந்து உங்களுக்கு மெஹந்தி போட்டு விட்டுருப்பாரு. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஒரு 150 rupees பே பண்ணி அவர் கையில் கையை கொடுத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு 10 ரூபா கோனை வச்சு உங்கள் கையில் வந்து ட்ரா பண்ணுவார். ஸோ அதை நீங்கள் ட்ரா பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியும். பட் நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட்லேயும் ட்ரா பண்ணுவீங்க, ரைட் ஹேண்ட்லேயும் பண்ணுவீங்க. அப்படின் போது உங்களோட இமேஜ், அதாவது நீங்கள் வரையும் போது உங்களோட கையில் வந்து அது டிசைன் ஒழுங்காக வராதுன்றதுக்காக தான் நம்ம ஒரு செகண்ட் பர்சனை நீட் பண்ணுறோம். ஸோ அப்படி பண்ணாமல் நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி வீட்டில் வச்சிட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்கள் கையில் மெஹந்தி போடுற மாதிரி, அதாவது ஒரு ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா போடுற மாதிரி பார்க்கணும். ஸோ அது எப்படி சிமுலேட் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ சிமுலேஷன் வீடியோ எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ இந்த இமேஜில் இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம இப்போ இதை எப்படி ட்ரா பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். ஸோ இப்போ போல நான் ரன் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து அது உங்களுக்கு மெஹந்தி டிசைன் அது ட்ரா பண்ணுறது உங்களுக்கு வியூவாக இருக்கும். ஸோ ஒரு ஜி கோடாக எப்படி ஒரு இமேஜை கன்வெர்ட் பண்ணுறோமோ அந்த ஜி கோடை வச்சு தான் நம்ம ஒரு இமேஜை எப்படி ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ப்ராஜெக்டில் வந்து ஒய் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும் இருந்தால் உங்களுக்கு இந்த அன்னெசரி லைன்ஸ்லாம் உடையில வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் ஜெட் ஆக்சிஸும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அது என்ன பண்ணுவோம் அப்படின்னா உங்களோட பின், அதாவது உங்களோட பெண்ணை பொசிஷன் வந்து இசட் ஆக்சிஸ்லேயும் மூவ் பண்ணும். ஸோ அதனால் உங்களுக்கு அந்த அன்னெசரி லைன்ஸ் எல்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்டோட எண்டில் ஒரு அருமையான ஒரு மெஹந்தி டிசைன் வந்து நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த டிசைனை வந்து நீங்கள் உங்கள் ஹேண்டில் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட், அதாவது இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இமேஜை உங்களோட ஹேண்டில் செகண்ட் பர்சனோட ஹெல்ப் இல்லாமலே நீங்கள் வந்து பண்ணிடலாம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன காம்பனன்ட்ஸ்லாம் வேணும் அப்படின்ற டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்க மெயிலில் வந்து கண்டிப்பாக கேட்கலாம். ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய மெயில் ஐடியில் நான் உங்களுக்கு வந்து என்னென்ன காம்பனன்ட்ஸ் தேவைப்படும், அதை எங்கெங்கே பர்ச்சேஸ் பண்ணலாம், தென் அதுக்கு என்னென்ன சாஃப்ட்வேர்லாம் தேவைப்படும், நீங்கள் அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் வந்து எனக்கு மெயிலில் கேட்டிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுவேன். தென் நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்லையும் கேட்கலாம். கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கேட்டிங்கனாலும் நான் வந்து ரிப்ளைல போட ரெடியாக தான் இருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் நிறைய ப்ராஜெக்ட் க்ரியேட்டிவாக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து மறக்காமல் எலக்ட்ரானிக்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு எதுவும் ப்ராஜெக்ட்ஸில் டவுட்ஸ் இருக்குது, எப்படி பண்ணணும் அப்படின்ற டவுட்ஸ் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக என்கிட்ட வந்து கேட்கலாம். ஸோ இதுக்கப்புறமா டிராயிங் வரைகிறது நமக்கு வந்து ஒரு கஷ்டமான ஒர்க்காக இருக்காது இந்த ப்ராஜெக்ட் வந்ததுக்கப்புறம் அப்படின்றதுக்கு நான் வந்து உங்களுக்கு ஒரு அஷ்யூர் கொடுத்துட்டு இந்த வீடியோ பார்த்துக்கு உங்கள் எல்லாரையும் தேங்க் பண்ணியிருக்கேன். தென் அதுக்கப்புறமா இந்த வீடியோஸ் மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸ்டே கனெக்டட் வித் எலக்ட்ரானிக்ஸ் இன் தமிழ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.